தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும் போது முறையான சீருடை அணிந்து செல்ல வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும் போது முறையான சீருடை அணிந்து செல்ல வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இது குறித்து காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும் போது முறைப்படி சீருடை அணிந்து செல்ல வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும் போது முறையான சீருடை அணிந்து செல்ல வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நேரிடும் எனவும் காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும் போது காவல்துறையினர் ஒழுங்கான சீருடையை பின்பற்ற வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு குற்ற வழக்கில் சாட்சியம் அளிக்க வந்தபோது உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் மதுபோதையில் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது குறித்து தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சக்திவேல், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பின்னணி என்ன? நிச்சயமாக வணக்கம் ராஜேஷ். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும் போது முறையான சீருடை அணிந்து செல்ல வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறைக்கு சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்ற வழக்கில் சாட்சியம் அளிக்க கடந்த 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திருக்கோயிலூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த விழுப்புரம் மாவட்டம் அரங்கநல்லூர் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் என்பவர் மதுபோதையில் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது குறித்து துறை ரீதியான விசாரணைக்கு பிறகு அவருக்கு கட்டாய ஓய்வு வழங்க உத்தரவிடப்பட்டது. இதை எதிர்த்த மேல்முறையீட்டில் கட்டாய ஓய்வு உத்தரவை 3 ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வு நிறுத்தி வைத்து தண்டனை குறைத்து உத்தரவிட்டார். கடந்த 2016ஆம் ஆண்டு உறுதி செய்யப்பட்ட இந்த உத்தரவை எதிர்த்து 4 ஆண்டுகளுக்கு பின் 2020ஆம் ஆண்டு ஆறுமுகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை மேற்கொள்ளாமல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அந்த தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து டிஜிபி, விழுப்புரம் டிஐஜி மற்றும் எஸ்பி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் N செந்தில்குமார் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆறுமுகம் மதுபோதையில் இருந்துள்ளார் என்பதற்கு பரிசோதித்த மருத்துவ அதிகாரி அளித்த சான்றே போதுமானது. காவல் உதவி ஆய்வாளர் மதுபோதையில் நீதிமன்றத்திற்கு சாட்சியம் அளிக்க வந்த செய்கையை சகித்துக் கொள்ள முடியாது என கூறி தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். நீதிமன்றங்களுக்கு சாட்சியம் அளிக்க வரும் காவல்துறையினர் முறையான சீருடை அணிந்து வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள், காவல்துறையினர் நீதிமன்றங்களுக்கு சாட்சி அளிக்க வரும்போது முறையான சீருடை அணிந்து பணி அர்ப்பணிப்புடன் செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைத்து போலீசாருக்கும் அறிவுறுத்தி 4 வாரங்களில் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கும் உத்தரவிட்டுள்ளார். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.